நீ முன்னாடி உட்காந்துக்கேண்டி. இந்தா நான் சௌரியமாக கொண்டு வரேன். நான் என் வேலையா வெளியே கிளம்புறேன். நீங்க 2 பேரும் எங்க கிளம்புறீங்க? வீட்டில் சும்மா தாண்டி இருக்க போகிறோம். அப்படியே வந்தேண்ணா. நான் போனேன்னா வேலையை முடிச்சேன்னா வந்தேன்னு இருப்பேன். வாங்க மாட்டேன். நீ கூட வந்துக்கோ, நாங்கள் கேபில் வந்துட்டோம். எங்க ஷாப்பிங் போறீங்க? நீ எங்கே கூப்பிட்டு போய் நீ எங்கே கூப்பிட்டு போயிருந்தீங்க தெரியும், அங்கே தான் ஷாப்பிங். நோ நோ நோ, ஏன் நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன். சொகுசா காரில் கொடுத்துட்டு உங்களுக்கு பஸ்ஸில் வர வைப்பியா? இன்னும் அதுதான் நீ எப்போ போவேன்னு பார்த்து நேற்று தொத்திட்டோம். எப்படி ஸோ பெஸ்ட். நான் மம்மி ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆரம்பிக்க போகிறோம். சரி, என் வேலையை பார்க்க நான் போகிறேன். நீ போயிட்டு வரணும், நாங்கள் பண்ணுறோம். பாய். ஆமாம், காஃபி வாசனை நல்லா வருதா? எனக்கு காஃபி போட்டு தர மாட்டேன். ஆமாம் வாங்குறேன். சாம்பார் வேணும். 1/2 கிலோ 40 ரூபா போட்டுருக்காங்க. அது 30 ரூபாய் பொடியாக இருக்குது. இங்கே என்னம்மா வாங்கினேன்? இங்கே என்ன? பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மேண்டிட்டரி கிச்சன் திங். தள்ளு. வெயிட் ஒரு 20 கிலோ ஏறிடுச்சு பேக்கில். நீ ஒர்க் அவுட் பண்ணல இன்னைக்கு, அதான் இப்போ தானே வாங்க. அது அங்கே வாங்க சொன்னேன், கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னு முடியாதுன்னுட்டு இங்கே வந்து வாங்க. அச்சா, என்னம்மா தெரியுது? என்ன கேட்க பேக்க? இல்லை, நாங்கள் காஃபி டேட் போகலான்னு நினச்சிட்டோம். அதுக்குள்ளே நீ வந்துட்டியா, நின்றுட்டோம். இப்போ போகிறோமா இல்லையான்னு யோசிச்சோம். சரி போங்கன்ட்டியா நீ, அதனால கிளம்பிட்டோம். நான் சேஃப்டிக்கு கூட எடுத்துன்னு வந்துட்டேன். மழை பெய்யுது. சக்கரவள்ளிக்கிழங்கு 120, அது வந்து 50, 170. அதுக்கப்புறம் பூசணிக்காய் கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க இவ்வளோ சீரியஸா? 120 ரூபாய் சக்கரவள்ளிக்கிழங்கு, 50 ரூபாய் மரவள்ளிக்கிழங்கு, 170. பூசணிக்காய் 50 ரூபாய், 40 ரூபாய் 50 ரூபா கொடுங்க ரவுண்டான்னு சொன்னாங்க. 230. நான் கேட்டது கூட காதில் விழாமல் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு காய் வாங்கணும், அது எவ்வளோன்னு சொல்லி ரேட் போடுறேன். ஓஹோ, பட்ஜெட் பத்மநாபன். ஆமாம், நான் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத எழுதி வைக்கிறேன் அப்படின்னு. அச்சா, இப்போ எங்கே போகிறீங்க? பூ மார்க்கெட். சரி, நான் போய் வடை வாங்க போகிறேன். ஓகே, பாய். இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ரோட்டு கடையில் வாங்க போகிறேன். டாட்டா. பாய். அம்மா, நீ தங்கியிருந்த ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது, அடுத்த லெஃப்ட்டு. பாய். முடிஞ்சிச்சா உங்கள் ஷாப்பிங்? இந்த வடை எவ்வளோ கமகமான்னு இருக்கு. இப்போ சாப்பிட்டுமா ஒரு போண்டா, அது போண்டாவாது. அப்படியா? டேஸ்ட் ஆல்ரெடி 2-3 ரவுண்டு போயிட்டு இருக்கு. பேர் A to B இருக்கலாம், டேஸ்ட் இருக்கு. குட்டி வடை தான், என்ன டேஸ்ட்டு. கம்மி வேலை தான். இது நான் பாதி சாப்பிட்டேன். ஒன்று எடுத்து கொடுங்க.
எங்களோட எச்சையெல்லாம் சாப்பிட மாட்டீங்க, உங்க பையனோட மட்டும் சாப்பிடாது. இன்னும் பையன் தான் ஸ்பெஷல். அதே பொண்ணு அதே வயிற்றுல இருந்து எங்களையும் சுமந்து பெத்த. நான் கொடுத்தா அமலா கொடுத்தா சாப்பிட மாட்டேன், உன் பையன் கொடுத்தா சாப்பிடுவேன். அதுல இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஏசி ஆன் பண்ணி அதை வடையை ஏசி காற்றுல வச்சு கரெக்ட் டெம்பரேச்சர் கொண்டு வந்தா ஈஸியாக பிடிக்கும் சாப்பிடலான்னு பார்க்குறேன். கொண்டா 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 சுட சுட ஒன்று சாப்பிடுவோம். வடை சோபிக்கு ஒரு வடை அதில் எடுத்து பின்னாடி தான் இருக்கேன். ஆக்சுவலா இந்த வடை செய்யற இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனாலாம் தெரியாது, அதையும் போட்டிருக்கேன். ஆனா டேஸ்டா இருக்கும். A to B ரொம்ப ஹைஜீனா இருக்கும் பார்க்க. உப்பு இல்ல, போண்டா சப்புன்னு எனக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுமே இல்ல. சாம்பாரே அந்த அளவுக்கு டேஸ்டா இல்ல. மழை பெய்யுது, சுட சுட வடை. இது போதும் உனக்கு, இது போதும் உனக்கு எனக்கு இது போதாது. டிஜேக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லவா? வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனே வருவான். சா அத லூசாமா பிரிட்ஜ் மேல இருந்து தண்ணி கொட்டுது. பிரிட்ஜ் மேல இருந்தா தண்ணி நிக்கல, கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல மட்டும் தண்ணி படாது. சாப்பிடுவாங்க. ராகேஷ் இந்த ஹோட்டல்ல கூட சாப்பிட்டான். அம்மா வேடிக்கை பார்த்தாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிஜமாவே வேடிக்கை தான் பார்த்தாங்க. நிஜமா வேடிக்கை பார்த்தாங்க. வெள்ளிக்கிழமை போய் நான் போய் சாப்பிடுவேன். அவன் கூப்பிடுறது டியூஸ்டேவா இருக்கும், நீ வர்றதும் அதே டைம்ல தான் வரேன்னு. ரொம்ப ஆசையா இருக்கும். முதல்ல நம்ம கூப்பிடுறோம், அப்பதான் போலாம் அப்படின்னு. உங்க அப்பா வச்சிருவாங்க. மம்மி ஷாப்பிங்லாம் முடிஞ்சிச்சா? மழை ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்? மழை இந்த மசாலா சுண்டலை பிரித்து போடுறோம். அதே கடை அதே வடையிலேருந்து மசாலா சுண்டல். அதே போகும்போது சாப்பிடுற வடை. வேலூர் போயிட்டு வரும்போது ஹைவேல, வேலூர் போயிட்டு வரும்போது ஹைவேல சாப்பிடுமே ஒரு கடை, வடை கடை. அதே கடை அதே வடை. எப்போ வேலூர் போனாலும் அங்கே சாப்பிடுவோம். முதல்ல வாங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோ. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ செய்கிற அளவுக்கு இருக்காது. சுண்டல் மாதிரி ஆனியன் வேணுமா சோபி? என்ன பார்க்குறேன் போல நான் பையில ஒன்றுமே காணுமே. ஆனியன் நான் பார்க்குறேன். இவர் என்ன அறிவு சொல்றாரு சார். என்னம்மா புது விளக்கா? 2 வருஷத்துல இருக்கு. அக்கா சபரிமலைக்கெல்லாம் போகும்போது இதை வச்சுதான் ஏற்றுவோம். மொத்தமா ஒரு 23-24 வயசு இருக்கும். இப்போதான் தூசி தட்டி எடுத்து வெளியே வச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த ஐயப்பன் கோயிலெலாம் போனால் கேரளா விளக்கு தேவைப்படுது. அப்பப்போ மேலே ஏறி எடுக்க முடியாது. இங்கே கொஞ்சம் செட்டில் பண்ணலான்னு செட்டில் பண்ணி வச்சேன். ஆளுலாம் ஒன்னே சொல்லிடுவாங்க. மேலே குரங்கு மாதிரி ஏறி எடுத்தது நான், அதை தொடச்சி வச்சது இவ, வச்சது நான். எடுக்காத வீட்டில் வைக்காத. எங்கள் அம்மாவுக்கு என்ன பழக்கம், எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். அவர் எங்கே போனாலும் அந்த கோயில் ஞாபகார்த்தம்னு ஒரு பெரிய விளக்கு வாங்கிட்டு வர்றாரு. எங்கள் அம்மா கடமைக்கு ஒரு 2-3 மாதம் அந்த பூஜை ரூமில் வச்சு பராமரித்து பாதுகாத்து விளக்கேற்றுவாங்க. 3வது மாதம் பாத்திரம்லாம் கழுவும் போது யோசிப்பாங்க, இது நமக்கு தேவையா அப்படின்னு. தேவையில்லை, எடு கவரில் போடு, மூட்டை கட்டு, பரன் மேலே வை. முடியலப்பா, நிறைய பூஜை சாமான் தேய்க்கிறது இருக்கிற. இப்போ பூஜை சாமானே கொஞ்சம் குறைக்கலாமான்னு யோசனை பண்ணுவேன். கொஞ்சமாக திட்டமாக வச்சுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். வருமா வராதான்லாம் தெரியாது. இது என்ன விளக்கு? இது வந்து என்ன விளக்கு சொல்லுவாங்க, அணையா விளக்கு. பூஜை ரூமில் வந்து மேலே கட்டி தொங்க விட்டு, இந்த பூஜை ரூமில் வந்து மணியை கட்டி விட்டுட்டோம். இதை எடுத்துட்டோம். ஏன்னா இது நான் போகும்போதுல மண்டையில் இடிக்குது. அதே தான். பின்னாடி ஏதோ தெரிஞ்சது.
இது என்னது? அது குத்துவலுக்கு பாட்டி. அதுக்கு இருக்கிறோம் ஒரு 90 வருஷம் 100 வயசு இருக்கும். அது பாட்டியோட பாட்டி. என் கொள்ளு பாட்டிக்கு பாட்டியோட. கொள்ளு பாட்டினா பாட்டியோட பாட்டி. பாட்டியோட அம்மா. இது வந்து என் பாட்டியோட பாட்டி. அச்சா. ஓகே, நாளை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.